எஸ்எம்டி ஸ்மார்ட் மணி டூல். இந்த எஸ்எம்டியை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ்எம்டியை வச்சு என்ட்ரி எடுக்க முடியாது. ஆனா, உங்களோட டார்கெட் கிளீனா போய் அடிப்பானா? அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு என்ட்ரி எடுக்க போறீங்கன்னா, ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். ஓகே நம்ம கரெக்ட்டா இருக்கோம். நம்ம என்ட்ரி கரெக்ட்டா தான் இருக்குது போல அப்படின்ற மாரி ஒரு அடிஷனல் கன்ஃபர்மேஷன். அதை வச்சு என்ட்ரி மட்டும் தான் போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அத வச்சு நீங்க ஒரு நல்ல பிஓஐயே சூஸ் பண்ண முடியும். டைவர்ஜன்ஸ வச்சு. எப்படின்னு நான் சொல்லித் தரேன். மார்க்கெட்ல பாசிட்டிவ் கோரிலேட்டட், நெகட்டிவ் கோரிலேட்டட்ன்னு 2 விதமான பேர்ஸ் இருக்கு. அது என்னப்பா பாசிட்டிவ் கோரிலேட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரோ யுஎஸ்டி, ஜிபிபி யுஎஸ்டி, கோல்டு, சில்வர், பிட்காயின், எத்தீரியம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இவனுங்க எல்லாம் இங்க பாருங்க இங்க பாசிட்டிவ் கோரிலேட்டட் வச்சிருக்கேனா, இவங்க எல்லாம் ஒரே மாரி மூவ் ஆகக்கூடிய ஆளுங்க. ஈரோ யுஎஸ்டி பை போறான்னா ஜிபிபி யுஎஸ்டி பை. ஈரோ ஜேபிஒய் பைனா ஜிபிபி ஜேபிஒய் பை. ஈரோ யுஎஸ்டி செல்லுனா ஜிபிபி யுஎஸ்டி செல்லு. கோல்டு பை போறான்னா சில்வர் பை போவான். கோல்டு செல் சைடு போறான்னா சில்வர் செல் சைடு போவான். பிட்காயின், எத்தீரியம் அதே மாரி தான். நாஸ்டாக், இஎஸ். அது என்னப்பா நெகட்டிவ் கோரிலேட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாலரு இண்டெக்ஸ் பை போறான் அப்படின்னா, உங்களுக்கு ஈரோ யுஎஸ்டி, ஜிபிபி யுஎஸ்டி, ஏயுடி யுஎஸ்டி, என்எஃப்டி யுஎஸ்டி இவனுங்கலாம் செல் சைடு நிப்பானுங்க. சரியா? இவன் என்ன சொல்றானோ அதுக்கு ஆப்போசிட்ல இவன் நிப்பான். டாலர் பை போறான்னா இவனுங்கலாம் செல் போவானுங்க. டாலர் செல் போறான்னா இவனுங்க எல்லாமே பை போவானுங்க. ஓகேவா? சார்ட்ல காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் கோரிலேட்டட் அத பாத்துரலாம். ஓகேவா? இங்க பிளஸ் குறி இருக்குல்ல, கம்பேர் சிம்பல்ஸ்ன்னு சொல்லிட்டு. அத கிளிக் பண்ணி, இப்ப நான் வச்சிருக்க சார்ட் ஈரோ யுஎஸ்டி. அப்ப நான் எது கூட பார்க்கணும்? ஜிபிபி யுஎஸ்டி கூட பார்க்கணும். எஸ்எம்டி. அப்ப ஜிபிபி யுஎஸ்டி வைங்க. சார்ட் வச்சீங்கன்னா, 2 பேரும் பாருங்க ஒரே மாரி. அவன் ஹை வச்சிருக்கானா, இவனும் ஹை வச்சிருப்பான். அவன் லோ வச்சிருக்கானா, இவனும் லோ வச்சிருப்பான். சரியா? பாருங்க. எப்படி இருக்கான்னு. இவன் ஹை வச்சிருக்கான், இவன் ஹை வச்சிருக்கான். இந்த இடத்துல பாருங்க. இவன் லோ வச்சிருக்கான், இவனும் லோ வச்சிருக்கான். இந்த இடத்துல இவன் ஹை வச்சிருக்கான், இவனும் ஹை வச்சிருக்கான். அப்ப இவன் எப்படி போறானோ, அதே மாரி தான் இவனும் போவான். இது பேர் தான் பாசிட்டிவ் கோரிலேட்டட் பேர்ஸ் அப்படின்னு சொல்றது. நெகட்டிவ் கோரிலேட்டட் பேர்ஸ் ஈரோ யுஎஸ்டியா டிஎக்ஸ் எடுப்போம். டிஎக்ஸ்ஒய். இவன் என்ன சொல்றானோ அதுக்கு ஆப்போசிட்ல அவன் பண்ணுவான். இந்த ஆட்டோன்னு இருக்கும். இத எடுத்து விட்டுறணும். இத எடுத்து விட்டா தான் இப்படி இப்படி மூவ் பண்ண முடியும். சரியா? இவன் ஹை வச்சிருக்கான். அட் த சேம் டைம் இவன் லோ வச்சிருக்கான். இவன் இங்க ஹை வச்சிருக்கான், இவன் லோ வச்சிருக்கான். இவன் இங்க ஹை வச்சிருக்கான், இவன் பாருங்க இந்த இடத்துல லோ வச்சிருக்கான். இவன் இங்க ஹை வச்சிருக்கான், இவன் லோ வச்சிருக்கான். அப்ப ஈரோ யுஎஸ்டி என்ன பண்றானோ அதுக்கு ஆப்போசிட்ல டாலர் இண்டெக்ஸ் பண்ணுவான். ஓகேங்களா? இவன் பை போறான்னா இவன் செல் போவான். இதுதான் நெகட்டிவ் கோரிலேட்டட் பேர்ஸ். சரிப்பா, இதெல்லாம் வச்சு நான் எப்படிப்பா என்ட்ரி போடுறது அப்படின்னா, ஈரோ யுஎஸ்டியா, ஜிபிபி யுஎஸ்டி. மார்க்கெட்ல அதிகப்படியான வால்யூம் உள்ள வரும்போது, இவனும் பை தான் போறான், இவனும் தான் பை தான் போறான். அப்ப 2த்துலயுமே பை போடுறதானா போடக்கூடாது. ஒரு நல்ல கீ லெவல் எடுத்து வச்சிருக்கீங்க. பிஒய் ஆர்டர் பிளாக்கோ, இம்பேலன்ஸோ ஏதோ. அத வந்து தொட்டு இவன் பார்த்தீங்கன்னா, லோயர்ல வச்சிட்டு இருப்பான். லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண மாரி. இவன் பார்த்தீங்கன்னா, ஹையர்ல வச்சிட்டு இருப்பான். அப்ப ஸ்வீப் ஆயிருக்கிறது வீக்னும், ஸ்வீப் ஆகாம இருக்கிறது ஸ்ட்ராங்ன்னு சொல்லுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணி ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வச்சு தான் என்ட்ரி போகும். இப்ப ஈரோ யுஎஸ்டில என்ட்ரி போவீங்க. ஜிபிபி யுஎஸ்டில என்ட்ரி போக வேண்டாம். சரியா? அதிகப்படியான வால்யூம் உள்ள வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு குட்டி மூவ் இருக்கும். எப்படின்னா, ஒண்ணுத்துல லோ ஸ்வீப் பண்ணிட்டு இருப்பான். இன்னொன்னுல லோ ஸ்வீப் பண்ணாம இருப்பான். அவ்வளோதான். சரியா? எக்ஸாம்பிள்க்கு காமிக்கிறேன். இப்ப இது கோல்டு சார்ட். 1 ஹவரோட சார்ட். இங்க ஒரு ரேலி இருக்குது. சரிங்களா? வந்து இந்த பேஸ வந்து தொடுறான். தொடும்போதே என்ன பண்ணணும்னா, 5 மினிட்க்கு சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? 5 மினிட்க்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் குடுத்தா என்ட்ரி. என்ன பண்றான்? லோ பிரிண்ட் பண்றான். ஹைய பிரிண்ட் பண்ணிட்டான். நம்ப கோல்டுல தான் என்ட்ரி போறோம். சரியா? இந்த இடத்துல பாருங்க. இவன் இந்த லோவ ஸ்வீப் பண்ணிட்டான். இவன் இந்த லோவ ஸ்வீப் பண்ணாம இருக்கான். அப்ப எஸ்எம்டி சப்போர்ட்ஸ் பையிங். ஓகேவா? எஸ்எம்டி என்ன பண்ணுது? நமக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணுது. என்ன பண்றான்? இப்ப இப்படி எஸ்எம்டி போடுறான் பாருங்க. எஸ்எம்டி போட்டு போட்டு தான் அவன் மேல எடுத்துட்டு போவான். இப்ப இந்த லோ இங்க கட் ஆகல. அட் த சேம் டைம் இவன் இந்த லோவ கட் பண்ணிட்டான். இந்த லோ இங்க கட் ஆகல. இவன் இந்த லோவ கட் பண்ணிட்டான். எஸ்எம்டிக்கு அப்புறம் மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு எக்ஸ்பென்ஷன் வரும். பிரைஸ் பெருசா மூவ் குடுக்கும். சரியா? இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, எஸ்எம்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். என்ன பண்றான்? தூக்கி போறானா? அவன் மேல போற வரைக்குமே எஸ்எம்டி குடுத்து குடுத்து தான் போவான். சரியா? இங்க இந்த லோ கட் ஆகாம இருக்கு. அட் த சேம் டைம் பாருங்க, இவன் இந்த லோவ கட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன சொல்லலாம்? எஸ்எம்டி சப்போர்ட்ஸ் பையிங். என்ன பண்றான்? தூக்கிட்டு மேல் போறான். மறுபடியும் இந்த லோ இங்க கட் ஆகுது.
இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இந்த லோ இங்க கட் ஆகாம இருக்கு. அப்புறம் என்ன? எஸ்எம்டி சப்போர்ட்ஸ் பை. என்ன பண்றானுங்க? அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இவன் இந்த லோவ கட் பண்ணிட்டு இருக்கிறான். அட் த சேம் டைம் இவன் இந்த லோவ கட் பண்ணாம இருக்கிறான். ஓகேவா? எஸ்எம்டி இப்படி தான் மார்க் பண்ணும். நான் எப்படிப்பா இத ஒரு கீ லெவலுக்கு போய் போட்டு பார்க்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவிடி ஜேபிஒய், என்எஸ்டி ஜேபிஒய் 2 பேரும் ஒரே மாரியே மூவ் ஆகக்கூடிய ஆளுங்க. நான் ஏவிடி ஜேபிஒய்ல ட்ரேட் பண்ண போறேன். இங்க ஒரு கீ லெவல் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த இம்பேலன்ஸ் வந்து தொட்டானா, இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி டார்கெட்டா வச்சிருக்கேன். இந்த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டிய எடுக்கணும்னு சொல்லி வச்சிருக்கேன். அட் த சேம் டைம் இவன் இந்த கீ லெவல வந்து தொடும்போது, இந்த இம்பேலன்ஸ தொடும்போது, இப்படி பார்க்கணும். இப்படி கிராஸா செக் பண்ணணும். இங்க இந்த கேண்டிலோட லோ இங்க கட் பண்ணாம நின்னுட்டுருக்கான். ஆனா இந்த அட் த சேம் டைம் இந்த கேண்டிலோட லோ இங்க கட் ஆயிருக்கு. அப்ப என்னன்னு சொல்லலாம்? எஸ்எம்டி சப்போர்ட்ஸ் பை. என்ன பண்றான்? அங்க என்ட்ரி வந்து நம்ம தேடி தான் ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்கணும். எஸ்எம்டி வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் என்னது? எக்ஸ்பென்ஷன் இருக்கும் கண்டிப்பா. என்ன பண்றான்? முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இப்படி தான் எஸ்எம்டிய வச்சு யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கணும். என்ட்ரி மாடல்ஸ் வேணும்னா என்ட்ரின்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி எஸ்எம்டிய வச்சு கம்பைன் பண்ணி நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி தரேன்.